ஹலோ, சொல்லுங்க. ரசதி அண்ணே, அது அந்த குமார் பையன் தானே? ஆமாண்ணே. அந்த சித்ராவை கல்யாணம் பண்றத பத்தி அவன் எந்த முயற்சியும் காட்டல பாத்தீங்களா? இவனை விட்டா அப்படியே அந்த பொண்ணை ஏமாத்திடுவான். வாங்கண்ணே, போய் அவனை என்ன ஏதுன்னு கேப்போம். அண்ணே, அவங்க ஐஷுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட அம்மா மாதிரி இல்ல? ஆ, ஆ. அவங்க எப்படி குமார் கூட? குமார் வேற அவங்கள அம்மான்னு சொல்றான். ஆமா ரசதி, அதைத்தான் நானும் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மா, எங்கேயோ இடிக்குதுமா. அண்ணே, ஐஷுவோட கல்யாண பத்திரிகையில கூட சம்பத் குமார் தான் பேர் இருந்துச்சு. சம்பத்தும் குமாரும் ஒரே ஆளா இருக்குமோ? ஒரே குழப்பமா இருக்கேன்னு. ஆமாமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். இவன் சம்பத்துன்னு ஒரு இடத்துலயும் குமார்னு ஒரு இடத்துலயும் டிராமா பண்ணிருப்போனோன்னு தோணுதுமா. அப்போ ஐஷுக்கு பார்த்திருக்கிற சம்பத் தான் சித்ராவை லவ் பண்ண குமாரா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் நம்ம அவனை பார்க்கும் போதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கான். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கண்டிப்பா இவன் தான் நம்ம ஐஷுக்கு பார்த்த மாப்பிள்ளையா இருக்கும். அதனாலதான் இவன் நம்ம கண்ணில் படாம ஓடி ஒளிஞ்சிருக்கான்னு தானே யோசிக்கிற? ஆமாண்ணே, அதே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நம்ம என்னம்மா பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்குண்ணே. என்னம்மா, அவங்க வீட்டுக்கே நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கண்டிப்பா போக தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் தான் அந்த ஃப்ராடான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம். ஐ அக்கா, ராசதி அக்கா. ஐஷு, உன்னோட மாப்பிள்ளை போட்டோவை என்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புறியா? நான் அவரை பார்த்ததே இல்லல்ல. இதோ உடனே அனுப்புறேன்க்கா. நல்ல ஐடியா ரசதி. என்னாச்சுமா? நம்ம நினைச்சது சரிதானே. இவன் தான் பேரை மாத்தி குமார்னு நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான். மா, அதான் நம்ம கிட்ட இப்ப வசமா மாட்டிக்கிட்டான்லமா. அண்ணே, நீங்க நேரா அவன் வீட்டுக்கு வண்டியை விடுங்க. இப்ப இருக்கு அவனுக்கு. என்ன தைரியம் இருந்தா அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு நம்ம கிட்டயே ஒரு மாசம் அது இதுன்னு ஏமாத்திருப்பான். ஆமா ரசதி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுற இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏ மாப்பிள்ளை இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறோம்.
போலாமா? வாங்க வாங்க உள்ள வாங்க. ம். ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. ஆ, உங்க பையன் சம்பத் எங்க? உள்ளதாமா இருக்கான். அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இது இருமா, இப்ப கூப்பிடுறேன். சம்பத், டேய் சம்பத், உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. அப்படி யாரு என்ன தேடி நம்ம வீட்டுக்கு வந்து என்ன குமார் சார், எப்படி இருக்கீங்க? ராசாத்தி, நீ இப்பதானமா முத தடவை இவனை பாக்குற? இல்லம்மா, எனக்கு சார இதுக்கு முன்னாடியே தெரியும். 2 வாட்டி மீட் பண்ணிருக்கோம் இல்லையா குமார் சார்? அப்படியா? எனக்கு தெரியாதே. எங்க பாத்தீங்க? அம்மா கேக்குறாங்கல்ல சார், சொல்லுங்க. என்ன பேச்சு மூச்சே காணும்? சரி, நானே சொல்லவா? அம்மா, உங்க பையன் இருக்காரே, யாருமா இவன்? அக்கா, நானும் இவனை 1 வருஷமா லவ் பண்றோம். இவனை நம்பி பார்க்க பீச்சுன்னு சுத்திட்டேன். ஆனா இப்போ அவன் வீட்ல பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பானே என்னை கழட்டி விட பாக்குறான். அது மட்டும் இல்லக்கா, கல்யாணம் ஆனா என்ன, நம்ம எப்பவும் போல ஜாலியா சுத்தலாம்னு சொல்றோம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மோதிரெல்லாம் போட்டு வாக்கு கொடுத்தான். ஆனா இன்னைக்குதான் தெரியும் ஃப்ராடுன்னு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வீட்ல சட்டுன்னு சொல்ல முடியாது. பக்குவமா சொல்றதுக்குள்ள இவ அவசரப்படுறா. இனி இவளை தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ இருந்து இவ தான் எனக்கு பொண்டாட்டி. போதுமாக்கா? நீ என்னமா சொல்ற? எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லக்கா. அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். நீ என்னோட நம்பரை வச்சுக்கோ. அவன் ஏதாச்சும் கோளாறு பண்ணா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, மத்தது நான் பாத்துக்கிறேன். உன் அக்கா இவ்வளவு அடிச்சா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? பணம் கொடுக்கறேன்னு சொன்னாலாமே. ஏண்டா, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இல்லக்கா, அப்போ திடீர்னு எங்க அக்கா வந்துட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு வேற வழி தெரியல. நடிக்காத. வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயம் பண்ணிட்டு இன்னுமா டிராமா போடுற? ஐயோ அக்கா, நான் வேணும்னு பண்ணல. அன்னைக்கு நடந்ததே வேற. எங்க அப்பா பொண்ணு பார்க்கணும் கூட்டிட்டு போய் திடீர்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்பவே நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் இவளை ஏமாத்துன்னு நினைச்சிருந்தேன்னா இவ ஃபோன் பண்ண உடனே வந்திருக்க மாட்டேன். நான் சித்ரா உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால அவ இல்லாம இருக்கவே முடியாது. நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன நம்புங்க. டேய், என்னடா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஏமா, சார் இவ்வளவு சைலண்டா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா ராசாத்தி சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு? ஏண்டா, ஐஷுவை எனக்கு தெரியுங்கிறதுனால உனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்க, அப்படிதானே? அது மட்டும் இல்லாம நான் உன்னை பார்க்க வந்தப்பெல்லாம் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி போயிருக்க. என்னம்மா இன்னும் நீ இவங்கிட்ட வாயால பேசிக்கிட்டு இருக்க? இவனெல்லாம் அண்ணா இருங்கண்ணே, கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்கண்ணே. நீ என்னதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் கல்யாணத்துக்கு நான் வருவேன்ல. அவ்வளோ ஈஸியா
உன்னை ஐஷு கழுத்துல தாலி கட்ட விட்டுடுவேனா? உன்ன மாதிரி கடைஞ்செடுத்த அயோக்கியனுக்கு என் ஐஷுவை கட்டி வைப்பேன்னு நினைச்சியா? அவளோட குழந்தைத்தனமான மனசுக்கு உன்னை துரோகம் பண்ண விட்டுடுவேனா? இருடா, இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஒரு வழி பண்ணல. சூப்பர்மா. இவனெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி கழுதிங்க வச்சாதான் இவெல்லாம் அடங்குவான். பண்ணுவீங்க பண்ணுவீங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா எனக்கு முதல்ல இருந்து ஐஷுவை பிடிக்கவே இல்ல. அவ உருவமும் பேச்சும் நடையும் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவ இருக்கிற சைஸுக்கு நான் அவளை கட்டிக்கிற சொன்னதே பெரிய விஷயம். ஓ, இதுல என்ன போலீஸ்ல வேற புடிச்சு கொடுப்பீங்களா? ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு திமிராவடா பேசுற? டேய், அப்புறம் எதுக்குடா இந்த கல்யாணம் கச்சேரி எல்லாம்? சும்மா நிறுத்துங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் செட்டில் ஆயிடும். இந்த கல்யாணம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். தாலி கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லி என்னோட மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதே கண்மணி அக்கா தான். அப்படியே நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி அக்காதான்னு சொல்லி அவங்களே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருவேன். அப்புறம் எங்க குடும்பமானம் மட்டும் இல்ல, உங்க பாரி ஐயா குடும்பமானமும் தான் சேர்த்து கப்பல் ஏறும். அது மட்டும் இல்ல, சித்ரா விஷயம் கூட கண்மணி அக்காக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு அவளை அடிச்சு பணம் கொடுக்கறேன்னு சொன்னதே அவங்கதான். அப்ப கூட நான் இதெல்லாம் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா எங்க மாமா பெரிய ஆளு, ஒரு கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்கன்னு அது இதுன்னு சொல்லி என்ன மிரட்டினதே அவங்கதான். இதுதான் உண்மை. இதுக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்மணி தானா? ரசதி, என்னம்மா யோசிக்கிற? அதான் சொல்லிட்டான்ல, கண்மணி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. இனிமே இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்கண்ணே, நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். என்னடா நீ இப்படி பண்ணிருக்க? நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகலான்னு பார்த்தாக்கா நீ இப்படி ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்க. நீ இப்படி பண்ண நமக்கு பெரிய சம்பந்தம் கிடைக்குமாடா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? போச்சு, எல்லாம் போச்சு. எப்படியும் ராசாத்தி இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுவா. முதல்ல நீங்க புலம்புறதை நிறுத்துங்க. உங்களுக்கு கண்மணியை பத்தி தெரியாது. அவளுக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இது அவளுக்கு பிரஸ்டீஜ் விஷயம். அதான் என்னையும் மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கானா பாத்துக்கோங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக அவ எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவா. கண்டிப்பா எனக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் நடக்கும்.
அம்மா இப்போ என்னம்மா பண்றது? அண்ணே கண்மணி எங்க இருக்கான்னு தெரியலையேண்ணே. அவ எங்கம்மா இருக்க போறா? பாரிய வீட்டில் தானே இருப்பா. ஆனா அங்கதான் மருகதாத்தா இருப்பாங்களே, நாம எப்படி அங்க போக முடியும்? இப்ப என்னென்ன பண்றது? நீ ஏமா தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற? அந்த கண்மணிக்கே போன போட்டு அவ எங்க இருக்கான்னு கேட்டுரு. ஆ, சரிங்கண்ணே. என்னம்மா இது ஆச்சரியம்? ராசாத்தி எதுக்கு எனக்கு கால் பண்றா? என்னால நம்பவே முடியலையே. பேசு பேசு. கண்மணி எங்க இருக்க நீ? ஏன், என்ன விஷயம்? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்ல, நேர்ல பேசணும். அப்படி என்ன விஷயம்? நான் நேர்ல வந்து சொல்றேன், நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் இப்போ எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். சரி, அங்கே இரு, நான் வரேன். அண்ணே, ஆ? கோகில அம்மா வீட்ல தான் கண்மணி இருக்கா. சீக்கிரமா போங்கண்ணே. கோகிலாம்மா வீட்டில் தானே? அவங்க ஆத்தாளுக்கும் இருக்கி. என்ன சொன்னா அந்த மகாராணி? தெரியலம்மா, அவ ஏதோ நேர்ல பேசணும், எங்க இருக்கேன்னு கேட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்படி என்ன விஷயம் நேர்ல பார்த்து பேச போறான்னு தெரியலையே. ஒருவேளை உன்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு என்ன மன்னிச்சிடு கண்மணி. ஆள் தெரியாம நான் உன்கிட்ட மோதிட்டேன்னு சொல்லி உன் கால்ல விழ போறான்னு நினைக்கிறேன். மா, அவ வந்தா தானே என்ன ஏதுன்னு தெரியும். பார்க்கலாம் அப்படி என்னதான் சொல்ல போறான்னு. ம். மா, வந்துட்டா போல, வா. ஐஷோட அப்பா அம்மா எங்க? என்னடி கார்ல வந்து இறங்கி ஓவரா சீன் போடுற? நீ பார்க்க வந்தது என்ன தானே? எதுக்கு இப்ப அவங்கள கேக்குற? சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். சம்பத் சித்ராவை லவ் பண்றான்னு உனக்கு தெரியும் தானே? எல்லாம் உனக்கு தெரிஞ்சும் அவனுக்கு ஐஷுவை கட்டி வச்சு அவளோட வாழ்க்கைய பாழாக்க பாக்குற? ஓ, சம்பத்தை பத்தி தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு இல்ல, 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய உன்னோட சுயநலத்துக்காக நாசமாக்க பாக்குற? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. அதுக்கு இப்ப என்ன? உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? நான் உடனே ஐஷுவோட அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் பாரு. என்னடி ஓவரா கொந்தளிக்கிற? என்னமோ யாருமே பண்ணாத ஒண்ணு நான் பண்ண மாதிரி ரொம்ப தான் பேசுற. லவ் பண்றவன் அந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. சூப்பரு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டே உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? அண்ணே, இவெல்லாம் பொண்ணே இல்லண்ணே, பேய். இவெல்லாம் இப்படிதான் பேசுவா. ஏய், என் புள்ளைய போய் பேய் அது இதுன்னு சொன்ன நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். இது நாக்கை இழுத்து வச்சு நறுக்கிடுவியா? எங்க நறுக்கிதான் பாரு. அது வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? அண்ணே விடுங்கண்ணே, அவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சே தவிர அதுக்கான பக்குவமும் பண்பும் கிடையாது. ஹே, என்ன விட்டா ஓவரா தான் லெக்சர் எடுக்கிறீங்க?
உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அந்த சம்பத்துக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல உங்களுக்கு எங்க இடிக்குது? எங்களுக்கு எங்கேயும் இடிக்கல, உனக்கு தான் சம்பத் சித்ராவை கல்யாணம் பண்ணா எங்கேயோ இடிக்குது. என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும்.